விநாயகா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது சுகபோக வாழ்வை குறிக்கும் சுக்கிரன். அவன் 2 ராசியில் ஆட்சி செய்கிறான், ரிஷபம் மற்றும் துலாம். இப்பொழுது ரிஷப ராசியில் சுக்கிரன் வரும்பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம கூட இப்ப இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்ரன் ரிஷப ராசியில இருந்தா என்ன பலன்னு. இது ஜென்ரலா நம்ம பார்க்க போறோம். உங்க சுக்ரன் உங்க ஜாதகத்துல வேற ஏதாவது கிரகத்தோட இணைஞ்சிருந்தாலோ இல்ல வேற கிரகத்தோட பார்வை இது மேல இருந்தாலோ அந்த பலன்கள் மாறும். சுக்ரன் ஜென்ரலா என்ன குறிக்கும் அப்படின்னு சும்மா ஜென்ரலா சொல்ல போறேன். இதுக்கு விரைவா டீட்டெயில்டா தெரியணும்னா நவகிரக வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சுக்ரன் என்ன குறிக்கும்? ஆசைகள், பணம், வசதி, சௌகரியம், அழகு, அன்பு, காதல், ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். அது கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கிடையாது, அம்மா பொண்ணா கூட இருக்கலாம். இன் ஜெனரல் உறவுகளை குறிக்கும். கல்யாணம், அப்புறம் ஒரு ஆணோட ஜாதகத்துல மனைவியை குறிக்கும். பெண் நண்பர்கள், பெண் முதலாளிகள், இதெல்லாம் குறிக்கும். ரிஷபம் காலபுருஷ கட்டத்துல 2ஆம் வீடை குறிக்கும். 2ஆம் வீடு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம், சேர்த்து வச்ச சொத்து, நம்ம சேவிங்ஸ், நம்மளோட வேல்யூஸ், நம்ம சௌகரியம், வசதிகள், இதெல்லாம் குறிக்கும். ரிஷபம் சுக்கிரனோட சொந்த வீடு. இங்க சுக்கிரனோட எனர்ஜிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கிறது. முக்கியமா ஒரு ஆணோட ஜாதகத்துல இது அவங்களோட மனைவியை குறிக்கிறதுனால மனைவி மூலியமா சொத்து, சௌகரியம், வருமானம் இதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. மனைவி மூலியமா ஒரு பொதுவா சொன்னோம்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேனேஜ் பண்றது. ஒரு உறவா இருக்கட்டும், ஒரு அண்டர்டேக்கிங்காக இருக்கட்டும், அதுலேருந்து வர பலன்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பொதுவாக இதை எல்லாரும் சொல்லுவாங்க, சுக்கிரன் உள்ள சொந்த வீட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செலவு பண்ண பிடிக்கும், ரொம்ப ஃபைன் திங்ஸ் பிடிக்கும். லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்னா, ஒரு ஹோட்டல் போகிறாங்கன்னா பெஸ்ட் ஹோட்டல் போகணும், ஆனால் கார் வாங்குறாங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கணும், இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நான் பார்த்த வரைக்கும் இது எல்லாத்தையும் விட இது ஒரு ஸ்திர ராசிங்கிறதுனால, ரிஷபம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசிங்கிறதுனால இவங்களுக்கு ஸ்டெபிலிட்டிங்கிறது எல்லாத்தையும் விட முக்கியம். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகணும்னா அவங்க பார்ட்னர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி, சடனாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறது, சடனாக ரொம்ப சோர்ந்து போகிறது, அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க, எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. துலாமை விட இது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா துலாமும் சுக்கிரனோட சொந்த வீடு, ரிஷபமும் சொந்த வீடு. ஆனால் ரிஷபம் பிருத்வி தத்துவம்ங்கிறதுனால அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் அவங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஜாஸ்தி. எல்லாம் லாங் டேர்மாக யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தன்மை ஜாஸ்தி. ரொம்ப நீண்ட காலமாக நீடிக்கணும். ஒரு உறவு எடுத்தாலும் அது நீண்ட காலமாக போகணும், ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்தாலும் அது நீண்ட காலமாக போகணும், ஒரு பொருள் வாங்கினா அது ரொம்ப நீண்ட காலமாக அது உழைக்கணும். இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபைனலி சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 3 நட்சத்திரத்துல விழும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரா நட்சத்திரம். இதை பொறுத்தும் அவங்க குணங்கள் மாறலாம். இதுதான் ஜென்ரலா சுக்கிரன் ரிஷபராசியில இருக்கிற பலன்கள். ரொம்ப ஒரு ஸ்டேபிள் மைண்டாகவும் ஒரு பார்க்குற விஷயத்த ரொம்ப ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடையும் பார்ப்பாங்க இவங்க. யா. ஓகே, நன்றி கலா. நன்றி, வணக்கம்.